ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மந்த்துக்கான கிராசரி ஐட்டம்ஸ் தான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்க போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். போன மாதம் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டோம். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கிராசரி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் லிஸ்ட்டு இன்றைக்கே எடுத்துக்கொடு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நைட்டு இப்போ தான் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நம்மளே எழுதிடலான்னு தான் உட்காந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஞாபகமே வரல. சரி, கிச்சனுக்குள்ளேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தாச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸை பார்த்தா தான் எது கம்மியாக இருக்குது எது வேணுங்கிறது தெரியும். அதனால் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்து அப்படியே அது சைடில் நேம் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டேன். இந்த ட்ரே எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும், நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராசரி எல்லாம் காலியானதுனால அப்படியே எம்டியாக இருக்குது. போன மாதம் கொஞ்சம் ஒரு சில பொருள்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். அதனால் இந்த மாதம் கிராசரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ட்ரேயில் முக்கியமான வேணுங்கிறது சுகர், சால்ட்டு, எண்ணெய், காஃபி தூள் இது எல்லாமே அந்த கேஸ் பக்கத்துலேயே இருக்கும். அதனால் அங்கே எல்லாம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பாப்பா விளக்குமாறு எடுத்துகிட்டு என்ன பெருக்கிட்டு இருக்காங்களா மேடம். என்ன பண்ணிகிட்ருக்க? ஹாய் சொல்லு. ஹாய். பெருக்குறியா? திசா இன்ட்ரெஸ்டாக பெருக்குறாப்புல. இப்போ என்னென்ன வேணுங்கிறத லிஸ்ட்டு மட்டும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுங்கிறத உட்காந்து எழுதலான்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பெட்டுக்கு உட்கார ஆரம்பிச்சாச்சு. ஜெஸ்லின் பாப்பா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா தூக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே மடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, நீ விளையாட பாப்பா, அம்மா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ மணி என்ன டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரௌண்ட் 1 மணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பிரிஸ்காக இருக்குது எங்கள் பாப்பா. தூங்குறதுக்கே 2 மணி 3 மணி ஆகும். இப்படி தான் டெய்லி என்னோடய லைஃபே போயிட்டுருக்குது. ஒரு வழியாக எல்லாமே எழுதி முடிச்சிட்டேன். என்னென்னங்கிறத நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா சுகரு, சால்ட்டு, ஆயிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, உளுந்து, அதே மாதிரி முக்கியமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு செர்லாக் செய்கிறதுக்கு பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் எழுதியிருப்பேன். போன மாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக வரும். எப்போவுமே பார்த்திங்கன்னா 4000 கிட்ட வந்துடும். இந்த மாதம் கொஞ்சம் 2000 கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. எல்லோரும் இந்த டைம் டீப் ஸ்லீப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்க. கை தட்டுமா டான்சர். என்ன இப்போ 2 பேர் தூங்க மாட்டீங்க? கண்ணுல எங்கேயாவது தூக்கம் தருதா பாரு. நீ எது பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? கண்ணுல தூக்கம் கொஞ்சமா தருதா? இப்பதான் பிரிஸ்கா இருக்கீங்க 2 பேரும். பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லு. காலையிலே நாங்கள் தூங்கி எந்திக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மளிகை ஜாமான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது எப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் இது எல்லாத்தையும் கொட்டி அடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அடிக்கலான்னு அடிக்கிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க, நானும் தூங்கிடுவேன். இப்போ என்னன்னு தெரியல, ஒரு 10-15 நாளாக நைட்டு 2 மணி 3 மணிக்கு இப்படி தான் தூங்கிட்டு இருக்காங்க. நினச்சாலே எனக்கே அப்படியே தலையே சுற்றுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ரொட்டீன் தூக்கத்தை கொஞ்சம் சீக்கிரம் தூங்குற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு தட்டி எனக்கு கஷ்டம்தான். இப்போதான் அலப்புற பண்ணிட்டு இருக்கீங்க. நைட் டைமில் பகலெல்லாம் உறங்குங்க, நைட்டில் நம்மளை ஒரு வழிப்படுத்தி எடுத்துருங்க. பாய் சொல்லு பாப்பா. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.